நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வீடியோ பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நிறைய நண்பர்கள் நல்ல ப்ராஃபிட் இல்லாமல் மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு நம்ம சொன்ன தகவல்கள் அடிப்படையில் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி மூவ் ஆனிச்சு, நாளைக்கு எப்படி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா பார்த்துக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு நண்பர்களே. நம்ம ஒரு பர்சனல் ஒர்க் இருந்ததுனால வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் போஸ்ட் பண்ண முடியுது. பார்க்கக்கூடிய நண்பர்கள் பார்த்துக்கோங்க. நிறைய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, வீடியோ இன்னும் போடலை, கொஞ்சம் அனுப்புங்க அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தீங்க. ஒரு சில நண்பர்களுக்காக வேண்டி தான் இந்த இப்போ நான் வீடியோ ரெடி பண்ணுற டைம் 9:30 சரிங்களா. 9:30க்கு நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம டெய்லி நம்ம வீடியோ போடுறோம். அந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறாங்க, அதை எவ்வளோ விருப்பத்தோடு பார்க்குறாங்க அப்படிங்கிறத விட எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே. அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் ரொம்பவே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் நேற்றுக்கு ஒரு லெவல் ஒன்று சொல்லியிருந்தேன். இந்த பிளாக் கலர் லைன் இந்த இடத்துல மல்டிபிள் டைம் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறத நான் காமிச்சிருந்தேன். இந்த இடத்துல மார்க்கெட் இந்த இடத்துல படும்போதெல்லாம் பவுன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நேற்றையோட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்கிறது தெரில. மார்க்கெட் அகைன் இந்த இடத்துல பட்டுட்டு இன்றைக்கி ஒரு பவுன்ஸ் ஆகிருக்கு. நேற்றுக்கு வீடியோவை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல மார்க்கெட் படும்போது பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு. நேற்றுக்கு விழுந்த மார்க்கெட் ஏன் கண்டினியூவாக விழக்கூடாதா, ஏன் சப்போர்ட் வரைக்கும் போகக்கூடாதா? 21,425 தான் சப்போர்ட் இருக்குது, அந்த சப்போர்ட் வரைக்கும் போகக்கூடாதா? சில பேர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும்தான் நான் இது பண்ணுவோம் அப்படின்னு. கரெக்டாக இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் மார்க்கெட் ஏன் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துட்டு போகுது? அப்போது இதெல்லாம் டெக்னிக்கல் நண்பர்களே. இந்த டெக்னிக்கல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக தான். மறக்காமல் நேற்றுக்கு வீடியோ செக் பண்ணி பார்க்காத நண்பர்கள் கடைசியாக சொல்லியிருப்பேன், ஒரு 2-3 மினிட்ஸு. அதை பார்க்காத நண்பர்கள் போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி விழுந்த மார்க்கெட் காலையிலேயே ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டில் விழுந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. நாளைய தினமும் பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் ஒன்று அப் சைடோ இல்லை டவுன் சைடோ போகும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 1 ஹவர் கேண்டில் படி மார்க்கெட் ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணி இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லையா, மார்க்கெட் ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணி இந்த இடத்துலேருந்து இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணி இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நெஃப்டியில் இப்போ இருக்கிற வாய்ப்பு. இது வரைக்கும் இந்த இன்பிட்வீன் கேப்பில் யாருமே ட்ரேட் பண்ணாதீங்க நண்பர்களே. இந்த இடத்துல ட்ரேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் மெல்ட்டிங் ரொம்ப அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் அப்படியே நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளாக் கலர் லைனை மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆணுச்சு அப்படின்னா அது அந்த இடத்துல நம்ம புட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். இந்த இடத்துல ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் எடுக்கணும். ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுதா இல்லை இந்த இடத்த பிரேக் பண்ண ட்ரை பண்ணுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதே நேரத்தில் சப்போஸ் இந்த லெவலையும் உடச்சிட்டு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் இந்த பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறதுனால எல்லாருமே இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு திரும்பும் போது பார்த்திங்கன்னா புட்டு கால் எடுக்கலாம், இங்கேருந்து மேலேருந்து டச் பண்ணிவிட்டு திரும்பும் போது புட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால ட்ராப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, வெளியில் போயிட்டு நல்லா பிரேக் அவுட் மாரி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல எல்லாரோட ஸ்டாப் லாஸையும் ஹண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்சல் உள்ளார வந்துடுவாங்க. அதே போல் கூட புட்டுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா கீழே வருவாங்க, வந்துட்டு ஸ்டாப் லாஸை கட் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளார போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். அதனால் கொஞ்சம் ரொம்பவே சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த இடம் பார்க்குறதுக்கு ஒரு டபுள் பாட்டம் மாரி இருக்குது. மார்க்கெட்டும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா நான் நேற்றே அடிக்கடி சொல்லியிருக்கேன், 21,500ங்கிற லெவலில் மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு போணுச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு. டபுள் பாட்டம் மாரி இருக்குங்களா, இந்த டபுள் பாட்டம் இந்த இடத்த பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் 22,000 போகிறத யாராலையும் தடுக்க முடியாது. சரிங்களா, 22,000 ஈஸியாக மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா மேலே போய்டுங்கிறது எதிர்பார்ப்பு. எந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் நான் சேஞ்ச் பண்ணல நண்பர்களே. 21,724ங்கிறது ரெசிஸ்டன்ஸு, அதை பிரேக் பண்ணால் 21,765ங்கிறது ரெசிஸ்டன்ஸு, அதை பிரேக் பண்ணால் 21,836ங்கிறது ரெசிஸ்டன்ஸு, அதை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா 21,500ங்கிறது சப்போர்ட்டு, அதை பிரேக் பண்ணால் 21,425ங்கிறது சப்போர்ட்டு,
அதை பிரேக் பண்ணால் 21,250 அப்படிங்கிறது நிஃப்டிக்கான சப்போர்ட்டு. இதை எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நண்பர்களே, உங்களுக்கு ரொம்பவே இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்க் நிஃப்டி நான் சொன்னேன் இந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள். இங்கே பாருங்கள், ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு எல்லோரும் உள்ளார போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த இடத்துல எல்லாரோட ஸ்டாப் லாஸையும் கன் பண்ணிவிட்டு நேற்று எவ்வளோ வேகம் விழுந்தாங்க பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட் விழுந்துச்சு. எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம், இந்த இடத்த மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சுன்னு. ஆனால் உண்மை என்னென்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகி வெளியில் ஒரு 1 ஹவர் க்ளோஸ் வச்சுருக்காங்க. க்ளோஸ் நல்ல ஒரு பேரிஸ் கேண்டில் வச்சுருக்காங்க. இருந்தாலும் மார்க்கெட் கேப் அப்பில் மேலே போணுச்சுன்னா இந்த கேண்டிலோட க்ளோசிங் வந்து என்ன சொல்ல வருதுன்னா ஒரு பேரிஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் உள்ளார வந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. இருந்தாலும் மார்க்கெட் குளோபல் மார்க்கெட் இஷ்யூவால் மேலே கேப் அப் ஆனிச்சு அப்படின்னா எல்லாரோட ஸ்டாப் லாஸையும் இந்த இடத்துல ஹண்ட் பண்ணிவிட்டு நேற்று ஒரு 700 பாயிண்ட் விழுந்தாங்க. எக்ஸாக்டாக காலையிலேயே மார்க்கெட் வந்து என்ன ஆகிடுச்சு, ஒரு 100 பாயிண்ட் கேப் டவுன் ஆச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் நேற்று முடிஞ்ச மார்க்கெட்டு ஒரு 100 பாயிண்ட் கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆச்சு. 100 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் கீழே போயிட்டு 47,000ங்கிற சப்போர்ட் லெவல் ரவுண்டு ஃபிகர். ஏன் சார் இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு போகல அப்படின்னு கேட்டிங்கன்னா 47,000ங்கிற ரவுண்டு ஃபிகரை மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடமே வந்து ஒரு ஜோன் தான், சரிங்களா? இந்த இடத்துல எவ்வளோ பெரிய விக்கு வச்சுருக்கு பாருங்கள். 47,136லேருந்து கிட்டத்தட்ட 917 200 பாயிண்ட் விக்கே வச்சுருக்கு. ஒரு 150 புள்ளிகள் விக்கே வச்சுருக்கு. இங்கேயும் என்ன நடந்திருக்குன்னா அதே தான். இந்த மாதிரி இடங்களை எப்போதுமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா ஒரு ஜோனாக தான் மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்த வந்து ஒரு ஜோனை மார்க் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துக்கெல்லாம் வரும்போது மார்க்கெட் வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் தான் புட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எது வரைக்கும் போகலான்னா 47,935 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் பேங்க் நிஃப்டிலையும் நான் சேஞ்ச் பண்ணல. 48,264 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் 48,386ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணி கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 47,164ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் 47,000ங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்த லோ, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஜோனையே வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து 46,490 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. இந்த ஜோன் ஃபுல்லாகவே வந்து ஒரு சப்போர்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ரெசிஸ்டன்ஸ் வந்து 47,935, 48,267, அதுக்கப்புறம் 48,386. ஓகே, ஃபின்னிஃப்டி பார்த்துக்கோங்க. ஃபின்னிஃப்டியும் வந்து நம்ம சொன்ன சப்போர்ட் லெவலில் இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்திருக்கு. 21,127. அதை கீழே பிரேக் பண்ணால் 20,996. அதுக்கு மேலே வரும்போது இந்த இடம் வந்து இன்றைக்கி இந்த இடம் நின்றுக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்த வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கோங்க. 21,250ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணால் இதை இன்றைக்கி வந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா? நேற்றுக்கு வந்த ஹை 21,470ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே 21,555ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே 21,600ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அடுத்தது மிட் கேப் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். மிட் கேப் வந்து இந்த இடம் வந்து ஒரு ஜோனு. இந்த ஜோனை பிரேக் பண்ணிட்டா செல்லிங் ப்ரெஷர்னு. இந்த ஜோனை பிரேக் பண்ணி தான் கீழே போயிருக்கு. அகைன் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல 300 சப்போர்ட்டு 10,300 சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. எக்ஸாக்டாக வந்து இந்த ஜோன் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடம் வந்து ஒரு ரொம்ப மிட் ஆஃப் ஃபைனில் இருக்குது. இங்கேருந்து விழுந்தாலும் விலகலாம், மேலே போனாலும் போகலாம், சரிங்களா? இன்றைக்கி வந்த லெவல் தான் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இந்த இடம் வந்து நான் தேர்டு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்த லோ 10,300 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அது கீழே வந்தால் 10,250. அதுக்கப்புறம் 10,186ங்கிறது தேர்டு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் இந்த பாக்ஸ் வந்து நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் நண்பர்களே, இதை பார்த்துக்கோங்க. பாக்ஸுக்கு மேலே 1 ஹவர் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் வரும். 450ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் 500ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் 600ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா? இதுதான் மிட் கேப்புக்கானது. ஓஐ டேட்டா எதுக்குமே பார்க்க வேண்டியதில்லை. நெஃப்டி தான் நாளைக்கு எக்ஸ்பிரி, அதை மட்டும் பார்த்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் நண்பர்களே. நெஃப்டி வந்து என்ன சொல்ல வருதுன்னா 21,500 ஸ்ட்ராங்காக சப்போர்ட் வந்துருச்சு. ரெசிஸ்டன்ஸு 21,700 இருக்குது. இன்பிட்வீனுக்கு இடையில வந்து நாளைக்கு மார்க்கெட் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் மீறி வந்துச்சுன்னா 21,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 21,500 to 21,800 அதிகபட்சம்
21,700 to 800 மார்க்கெட்டுக்கு வந்து நாளைக்கு அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஓஐ டேட்டா வந்து தெளிவுபடுத்துது நண்பர்களே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோர்சஸ் சம்மந்தமான டவுட்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் அப்டேஷன் வந்து கிடைக்கும். மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.